ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி சூப்பரான ஒரு நைட் க்ரீமு எப்படி செய்கிறது, நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி க்ரீமு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. நான் ட்ரை பண்ணி பார்த்தா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான், ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். அதனால தான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றும் எங்கள் அம்மா எங்களுக்கு இப்படி தான் இது பண்ணணுன்னுவாங்க. அதே மாதிரி தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அதுக்கு தேவையான பொருள் வந்து மைசூர் பருப்பு. நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நான் இது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஒரு 2 தண்ணியில் கழுவிட்டு இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்க போகிறோம். மைசூர் பருப்பு யூஸ் பண்ணுறதுல இந்த மைசூர் பருப்பு கழுவுற அந்த தண்ணி லாஸ்ட்டில் மெதுவாக நம்ம அந்த தண்ணியெல்லாம் ஒரு 2 ஹவரில் 1 ஹவர் விட்டுட்டோம்னா அந்த அந்த டார்ச் நீக்கும். லாஸ்ட் அந்த ஒயிட் அந்த டார்ச் அதை எடுத்துட்டு தான் ஃபேஸ் க்ரீமு, நைட்டுக்கு யூஸ் பண்ணுற க்ரீமு ரெடி பண்ணுறோம். நல்லா நைட்டில் போட்டுட்டு காலையில் முக கழுவுனா அவ்வளோ பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு இல்லை காலையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்னாக்கா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த மைசூர் பருப்பில் அந்த டார்ச் மட்டும் தான் எடுத்துகிட்டு செய்ய போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அதுக்கு இது 2 தடவை கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கு கூட நம்ம மிக்ஸ் பண்ணுற பொருள் வந்து அலோவேரா ஜெல்லு, அடுத்து கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு தான். சும்மா பிஞ்சு அளவுக்கு இல்லை 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம். அளவுக்கு மீறி வேண்டாம். நல்லா ஒரு ஸ்கின்னு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது 2 தடவை கழுவிட்டு இந்த தண்ணியே ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ கழுவும் போது அந்த பருப்பு தண்ணி எப்படி வருதுங்க. இப்போ இது 1 ஹவர் கழிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இது 2ஆவது தண்ணி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் தான் அந்த டார்ச் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ இது அடுத்து தண்ணி. இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா ஒரு 2 ஹவராக விட்டுட்டோம்னா, ஏன்னா 1 ஹவரில் விட்டு நம்ம எடுக்கணுன்னாக்கா ரொம்ப கஷ்டம். நல்லா 2 ஹவராக ஆகணும். இந்த தண்ணியை வந்து அது கீழே இருக்கிற அந்த டார்ச் நிற்கும் ஒயிட் கலராக. அதை எடுத்துட்டு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீமு இன்றைக்கி பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் பிரைட்னஸ்னால் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அப்படியே பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எப்படி செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு 2 ஹவரில் 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு இதுன்னு 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ இது அப்படியே வச்சிடணும். நம்ம எடுக்கும் போது இதை ஷேக் பண்ணாமல் மேலாக அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்க அந்த ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஒரு க்ரீம் செய்ய போகிறோம் பிரைட்னஸ் ஸ்கின்னுக்கு. இப்போ எடுத்து வச்ச இந்த பருப்பு தண்ணி கழுவி ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு, மேலே நல்லா ஒயிட்டாக ஒரு மாதிரி கலராக பருப்புது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒயிட்டாக மேலே நின்றுட்டு இருக்குது. இப்போ இதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த தண்ணி மேலாக அது கீழே எவ்வளோ அந்த ஒயிட் இருக்குதோ அந்த பருப்புது அதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு போலை வச்சு லைட்டாக இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். நம்ம ரொம்ப ஆட்டி கலக்கி ஊற்றினோம்னா அந்த ஒயிட்டு கிடைக்காது. அதாவது ஒயிட்டாக கூட இருக்காது, ஒரு மாதிரி லைட்டு பிங்க் கலரில் இருக்கும். இது 2 கைப்பில் இருக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு க்ளீனாக அந்த கீழே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஒயிட் அப்படியே தெரியுதுன்னு. ஒரு மாதிரி லைட்டு பிங்க்கு கலரில். இதுவும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டாக்கா திரும்பி இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இன்னொரு 1/2 ஹவர் இல்லை ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிட்டோம்னா அதில் என்ன கிடைக்கும். இதுவும் வந்து இப்படி ஒரு 5 நிமிஷம் இப்படியே சாய்ச்சி வச்சோம்னா அதில் இருக்கிற தண்ணிங்கள்லாம் எடுத்துன பிறகு அதில் மேலாக இருக்கிற தண்ணி எடுத்துட்டு
அதில் இருக்கிற அந்த ஒயிட் மட்டும் அது லைட்டு பிங்காக இருக்கு பாருங்கள், ஒயிட்டாக கூட இல்லை. அதை எடுத்து க்ரீமு ரெடி பண்ணிக்கலாம். நைட்டில் யூஸ் பண்ணுற க்ரீமு இல்லை டேனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நைட்டில் போட்டு நீங்கள் முகத்தை காலையில் கழுவும் போது உங்கள் கை கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பல பலன்னு இருக்கும். அவ்வளோ எல்லாம் ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். திரும்பியும் இதே தண்ணியில் தான் லைட்டாக மிளகா, ஏன்னா நம்ம அதை எடுக்கும் போது ஷேக் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ இது வந்து ஒரு போல் எடுத்துக்கிறேன். அந்த போலில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை வடிகட்டிக்கலாம். இந்த கிண்ணத்தில் பார்த்தாலும் பாருங்க, அது வந்து நல்லா இப்படி எடுக்கும்போது நல்லா ஒயிட்டாக இதுவாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாக்கா, இது அளவுக்கு மீறி நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு அளவு தான் இது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அதாவது கஸ்தூரி மஞ்சள். ஏன்னா இதுவும் இன்னும் போட்டாக்கா இந்த மைசூர் பருப்பு அந்த ஒயிட்டு அடியில் எடுக்கிறது, இது மஞ்சளும் பாருங்க, இது 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன், அதிகமாக சேர்க்கல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ஒரு க்ரீமை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்களேன், எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் நல்லா பல பலன்னு இருக்கும் ஸ்கின்னு. இப்போ இதில் அடுத்து நான் அலோவேரா ஜெல்லை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அலோவேரா ஜெல்லு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வர வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அலோவேரா வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் பண்ணும். ஏன்னா இது கொஞ்சம் பண்ணுறதுனால இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதிகமாக செய்யணுன்னாக்கா நான் ஜாரில் போட்டு சும்மா ஒரு இது சுற்றி எடுத்துட்டேன்னா நல்லா ஒயிட்டாக அப்படியே அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக க்ரீம் ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வந்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு. இந்த கேமரா வந்து கீழே விழுந்து இந்த கேமரா கொஞ்சம் டிம்மாக இருக்குது. கடையில் போய் எடுத்துகிட்டு போனாக்கா அவங்க ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, உடனே ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இருந்தாலும் இதில் கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஃப்ரண்ட்டு கேமரான்னு நல்லா தெரியுது, இந்த பேக் கேமரா தான் கொஞ்சம் இதாகிட்டு இருக்குது. எனக்கு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் போடுறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, டிம்மாக இருக்குது, உங்கள் ஃபோனு சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா நீங்கள்னு சொல்லிட்டுன்னு. கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் காசு வேணும் இல்லைங்களா, எனக்கு கொஞ்சம் டைமே இல்லை. கண்டிப்பாக டைம் இருந்தாலும் காசு இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு நான் விவரமாக ஒன்றும் நான் அப்படியே சொல்லாமல் ஒரு பொருளும் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு அது என்ன பொருள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் ஒரு ஃபோனு நான் இது வேறு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வந்துச்சு. எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு பாருங்கள், இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் பரவாயில்ல, இந்த பிளாஸ்டிக்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. இந்த மாதிரி பாட்டிலில் இந்த க்ரீமை வந்து நீங்கள் காலையிலே நைட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு நைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நைட்டில் இது ஃபுல்லு நான் கை கால் முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி நான் வாஷ் பண்ணிக்குவேன். நல்ல ஒரு பல நல்லா பிரைட்னஸாக இருக்கும்.
உங்களுக்கு இல்லை 2 வாரத்துக்கு வேணா கூட நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வைக்கலாம். வெளியெல்லாம் வைக்காதீங்க. கை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. கை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். ஏன்னா இது ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்பப்போ செஞ்சு இது மாதிரி போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க, நான் இந்த அளவுக்கு தான் ஒரு 1 வீக்கு வர மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.